உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன தமன்னா யோசிச்சுட்டு இருக்க? அந்த மந்திரவாதி ஏதோ ஒரு விஷயத்த உன் காதுல மட்டும் விழற மாதிரி சொல்லுவேன்னு சொல்றாரு. அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. அடுத்தது நம்மளோட பிளான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. சொல்றேன் மனு. நான் சொல்ற விஷயத்த ஒழுங்கா கேட்டுக்க. சூப்பர் தமன்னா. அப்போ அந்த மந்திரவாதி சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது. மல்லிகா, போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீ உங்க கூட போயிட்டே இரு, நான் சீக்கிரமா போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. லேட் ஆனா அம்மா திட்டுவாங்க. சரி மல்லிகா, நான் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். தாத்தா, வெயிலே சுத்தமா இல்ல. மழை வரும் போல இருக்கு. நடந்தா ஹெல்தி தானே. எங்க வச்சோம்? சரி போ. மனு, பொம்மை போட்டோக்கு கீழே அவளோட புடவை இருக்கு. அது நியாயம். அதிரசமும் வேற இருக்கு. எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சதோ. இங்கேயும் இல்லையே. தமன்னா, அந்த பொம்மையோட அம்மா அந்த பொம்மையோட போட்டோவுக்கு தினம் அதிரசம் வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு தமன்னா, நாம அந்த பொம்மையை கொல்ல கூட இவ்வளவு மெனக்கெடல. ஆனா இந்த ராணியை கொல்ல நாம இப்ப எடுத்திருக்கிற அட்டம்ப்ட் எத்தனாவது அட்டம்ப்ட்னு எனக்கே தெரியல. அந்த பொம்மையை கொன்ன நாமளே அவங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா ஒண்ணு, அந்த பொம்மையை கொன்ன விஷயம் பொம்மைக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயம் யோசிச்சியா தமன்னா? பொம்மைய கரெக்டா பிளான் பண்ணி தனியா வர வச்சு கதற கதற கொன்னோம். அதுல கூட நமக்கு இவ்ளோ டென்ஷன் இல்ல. ஆனா இந்த ராணியை கொல்றதுல ஏன் தான் இவ்ளோ டென்ஷன்? தமன்னா, என்ன நான் இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பொம்மை போட்டோவே பார்த்துட்டு இருக்க? இல்ல மனு, இப்ப நம்ம எப்படியோ ராணியையும் போட்டு தள்ளிடுவோம். அப்படி அவ செத்துட்டா அவ போட்டோவே இப்படி மாட்டி வைப்பாங்க. பாக்குறவங்க எது பொம்மை போட்டோ எது ராணி போட்டோன்னு ரொம்ப குழம்பிடுவாங்கல்ல. அதுவும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வித்தியாசமே தெரியாது. ஐயோ தமன்னா, பொம்மை போட்டோ பக்கத்துல ராணி போட்டோவை வச்சுட்டு தோற்றல் மறைவுன்னு எழுதிடலாம். தோற்ற மீனிங் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேரோட மறைவு நம்மளால நமக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களா நல்லா இருப்பீங்களா? பொம்மி அக்கா கொண்டது நீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இந்த வீட்லயே இருந்துட்டு அவங்க அம்மா கையால சோறு வாங்கி சாப்பிட்டீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியா இல்ல? இங்க பாருங்க, அது வந்து நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். என்னது விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தீங்களா? கொலைய பத்தி நீங்க விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேன பைய கிடையாது. ஐயோ ஐயோ, என்ன தமன்னா, அவசரப்பட்டு நாம இவரை கொண்டுட்டோமே. ஏய், இவனை மட்டும் நம்ம இப்ப விட்டு இருந்தோம்னா நம்ம ரெண்டு பேரோட கதையே முடிஞ்சிருக்கும்.
ஏற்கனவே நம்மளுக்கு ஒருத்த ஃபோன் பண்ணி நம்மள படாத பாடு படுத்திட்டு இருக்கான். இதுல இவன் வேறயா? நம்ம 2 பேரும் இவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கிளம்பி உடனே கோயிலுக்கு போயிடலாம். அப்பதான் நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. சரி தமன்னா. சரி, அவனை தூக்கு. என்னம்மா இது மாங்கல்ய சரடு தவறுது. ஏதாவது அபிசகுணமா நடக்க போகுதா? அதுக்கான அறிகுறி அது. என்னம்மா இது? அப்படியெல்லாம் இருக்காது. இவ கல்யாணத்துலதான் அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. என் பொண்ணு மல்லிகாக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. இப்ப இப்படி நடக்கணுமா? அத்தா, பூசாரி ஐயா, என்னாச்சு? எதுக்காக இந்த நேரத்துல சோழி போட்டு பாத்துறீங்க? அதுவும் 1-2 தபா போட்டு பார்த்தா கூட பரவாயில்ல. இத்தனை வாட்டி போட்டும் உங்க முகம் இப்படி இருண்டு போய்குது. என்ன ஆச்சு பூசாரி ஐயா? ராணி, 1க்கு 2 தடவை சோழி போட்டு பார்த்தோம். 2 தடவையும் சோழி நிமிர்ந்த மாதிரி தான் இருக்கு. நீ ஏதோ ஒரு உருவம் அழுதுகிட்டே வந்துச்சுன்னு சொன்னப்போ நான் நம்பல. ஆனா இப்ப போட்ட 12 சோழியுமே வானத்தை பார்த்தபடி நிக்கிறத பார்த்தா அடுத்து ஒரு பெரிய பிரளயம் நடக்க போகுதுன்னு சோழி சொல்லுது. பூசாரி ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. இங்க பாரு தாயி, அந்த தெய்வ சக்தியோட ஆசை இருக்கிறதுனாலதான் எங்க பரம்பரையே சோழி போட்டு பார்த்து இந்த கோவில பராமரிச்சுட்டு வர்றோம். சோழி உருட்டுறதுக்கு மொத்தம் 12 சோழி தேவைப்படும். நாம போட்ட 12 சோழில ஒரு சோழி நிமிர்ந்து நின்னுச்சுன்னா நினைச்ச காரியம் கை கூடும்னு அர்த்தம். இதுவே 2 சோழியும் நிமிர்ந்து நின்னா தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க. இதுவே 3 சோழியும் நிமிர்ந்து நின்னா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. 4 சோழி நிமிர்ந்து நின்னா பிடிச்ச பிடி அகலும்னு சொல்லுவாங்க. 5 சோழி நிமிர்ந்து நின்னா அதுவே செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. 6 சோழி நிமிர்ந்து நின்னா தொட்ட காரியம் தொலங்குன்னு சொல்லுவாங்க. 7 சோழி நிமிர்ந்து நின்னா வீட்டுல மங்கள காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 8 சோழி நிமிர்ந்து நின்னா நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு சொல்லுவாங்க. 9 சோழி நிமிர்ந்து நின்னா எல்லாமே நல்லதா நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. 10 சோழி நிமிர்ந்து நின்னா குடும்பத்துல பெரிய அவமானம் நடக்க போகுது. 11 சோழி நிமிர்ந்து நின்னா வீட்டுல தொட்டில் ஆட போகுதுன்னு அர்த்தம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.